வழியில் நடப்போம், உலகின் சாட்சியாவோம். இதய ஆள்பவரே, இனிமையானவரே, சுமைகள் நிறைந்த எமது வாழ்வில் அமைதி தருபவரே, அருளை பொழிபவரே, இதய ஆள்பவரே, இனிமையானவரே, இனிமையானவரே. இரண்டாம் வாசகம். தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, வாக்கியங்கள் 1 தொடக்கம் 2, 5 தொடக்கம் 7 வரை. கடவுளின் இரக்கத்தால் நாங்கள் இத்திருப்பணியை பெற்றிருக்கின்றோம். ஆகையால் மனம் தளராமல் இருக்கின்றோம். மக்கள் மறைவாகச் செய்யும் வெட்கக்கேடான செயல்களை நாங்கள் தவிர்த்துவிட்டோம். எங்கள் நடத்தையில் சூழ்ச்சி என்பதே இல்லை. கடவுளுடைய வார்த்தையை நாங்கள் திரித்து கூறுவதில்லை. மாறாக உண்மையை வெளிப்படையாக எடுத்துரைக்கின்றோம். இவ்வாறு கடவுளின் முன்னிலையில் நல்ல மனச்சான்று கொண்ட அனைவரும் நாங்கள் எங்களை பற்றி நற்சான்று அளிக்கின்றோம். நாங்கள் எங்களை பற்றி அல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றியே அறிவிக்கின்றோம். அவரே ஆண்டவர் என பறைசாற்றி வருகின்றோம். நாங்கள் இயேசுவின் பொருட்டு வந்த உங்கள் பணியாளர்களே. இருளில் இருந்து ஒளி தோன்றுக என்று சொன்ன கடவுளே எங்கள் உள்ளங்களில் அவரது ஒளியை வீசச் செய்தார். அது கிறிஸ்துவின் திருமுகத்தில் வீசும் கடவுளின் மாட்சியாகிய அறிவொளியே. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. Alleluia, alleluia, alleluia. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். Alleluia, alleluia, alleluia. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி,
வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியிலே எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கி இருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாக செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரிலே உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என்று சொல்லுங்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. லிஸ்போவா நகரின் நவ நட்சத்திரம் என்றும் பதுவை பதியர் என்றும் கோடி அற்புதர் என்றும் போற்றப்படும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரங்களே, புனித அந்தோனியாருடைய திருநாள் திருச்சபையிலே பெரியோரு திருநாளாக எங்கும் கொண்டாடப்படுகின்றது. அவர் பிறந்த போர்த்துகால் தேசத்திலே, அவர் இறந்த பதுவை பதியிலே அவருடைய ஆலயம் இல்லாத இடங்களே இல்லை என்றல்ல. இன்று நம்முடைய இலங்கை தீவிலேயும் பல ஆலயங்கள் அவர் பெயரால் எழுப்பப்பட்டிருக்கின்றன. கொழும்பிலே இருக்கின்ற கொச்சிக்கடை தேவாலயத்தினுடைய பெரிய திருநாள் இன்று. எள் போட்டால் எள் விழாத சனங்கள் அங்கே குழுமுகின்றன புனித அந்தோனியாருடைய பரிந்துரையை பெற்றுக்கொள்வதற்காக. கண்டியிலே இருக்கின்ற வகாக்கோட்டையிலேயும் புனித அந்தோனியாருடைய திருநாள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. நம்முடைய இந்த யாழ்குடா நாட்டிலேயும் பாசையூரிலேயும் ஊர்காவற்றுறை மற்றும் பல இடங்களிலேயும் அந்தோனியாருடைய திருநாள் கொண்டாடப்படுகின்றது. புனித அந்தோனியாருடைய திருநாளை மக்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றார்கள். ஏனெனில் அவர் எமக்கு பெரிய முன்மாதிரியாக விளங்குகிறவர் மாத்திரமல்ல, எல்லா மக்களையும் தம்பால் அரவணைத்து அவர்களுடைய தேவைகளிலே உதவி சகாயம் செய்கின்றவர். எனவேதான் எல்லா மக்களாலையும் போற்றப்படுகின்ற புனிதர் என்று சொன்னால் அது புனித அந்தோனியாருக்கு சால பொருந்தும். அவரை நாங்கள் இவ்விதமாக பெருமைப்படுத்துவதற்கு காரணங்கள் என்ன? பல உண்டு. அவற்றிலே ஒரு சிலவற்றை நான் உங்களுக்கு இன்று சொல்ல விரும்புகின்றேன். முதலாவதாக, அவருடைய வளர்ப்பு
அவரை பெற்றெடுத்தவர்கள் மிகவும் சிறப்பாக வளர்த்தார்கள். அவருக்கு ஊனுடை கொடுத்தது மாத்திரமல்ல, சிறு வயதில் இருந்தே தேவ பயத்தை ஊட்டி விசுவாசத்திலே வளர்த்தார்கள். பேர்டினண்ட் என்று சொல்லி அவருக்கு பெயர் கொடுக்கப்பட்டது. அவருடைய தாய் மரியா. இவர்கள் கண் மணி போல அந்தோனியாரை வளர்த்தார்கள். சிறு வயதில் இருந்து அவருக்கு தேவ பயத்தை ஊட்டி தேவ அன்னையுடைய பக்தியிலே அவர்கள் இவர்களை வளர்த்தார்கள் என்று சொல்லி அறிகின்றோம். எனவேதான் சிறு பிராயத்திலே அவர் கற்றுக்கொண்ட இந்த சிறப்பான அம்சங்கள் பிற்காலத்திலேயும் பெரிதும் உதவினது. அவருடைய வாழ்க்கையிலே தேவதாயின் மட்டிலே மிகவும் பக்தி கொண்டவராக விளங்கியதை நாம் அவதானிக்கின்றோம். குழந்தை பருவத்திலே வளர்ப்பு முக்கியமானது. பெற்றோர்களுக்கு பெரிய கடமை தங்களுடைய பிள்ளைகளை சரியாக வளர்த்தெடுக்கிறது. அவர்களுக்கு ஊனுடை கொடுப்பது மாத்திரமல்ல, அறிவிலேயும் தேவ பயத்திலேயும் சிறந்தவர்களாக அவர்களை ஆக்குவது பெற்றோருடைய கடமை. இங்குள்ள பெற்றோர்களே, உங்களுடைய இந்த கடமையை யோசித்து பாருங்கள். புனித அந்தோனியாரை அவருடைய தாய்தப்பழம் வளர்த்தது போல நீங்களும் வளர்க்கின்றீர்களா? அல்லாது ஏனோ தானோ என்று சொல்லி உங்களுடைய பாட்டை கவனித்துக் கொள்கிறீர்களா? இரண்டாவதாக அவருடைய வாழ்க்கையில் நாங்கள் அவதானிக்கிறது துறவு. துறவு வாழ்வை மேற்கொண்டவர். அகுஸ்தினாருடைய சபையிலே சேர்ந்து அவர் துறவு வாழ்வை வாழ எத்தனித்தார். மிகவும் கஷ்டமான ஒரு சபையாக இருந்தது. அதிலே அவர் தேவ சாஸ்திரங்களை கற்றுக்கொண்டு ஐயமுற அவற்றை தெளிந்து ஆண்டவரை நேசிப்பதிலே மாத்திரம் அவர் தனது வாழ்க்கையை செலுத்தினார். முற்றும் துறந்த துறவியாக அவர் வாழ்ந்தார். பிற்பாடு பிரான்சிஸ்கன் சபையிலே சேர்ந்த பிற்பாடு அவர் எளிமையை மேற்கொண்டு மிகவும் கடின தவத்தை அனுசரித்து தனது துறவு வாழ்வை சிறப்பித்தார். ஆகையினால் தான் அவரை நாங்கள் இன்று புனிதர் என்று கொண்டாடுகின்றோம். தனது புனித வாழ்க்கையினால் இவ்விதமாக இறைவனுக்கு ஏற்றவராக அவர் வாழ்ந்தார். மூன்றாவதாக அவரை நாங்கள் புனிதர் என்று போற்றுவதற்கு காரணம் அவர் ஆத்ம வாஞ்சை மிக்கவராக இருந்தார். இறைவனுடைய வார்த்தையை அறிவிப்பதிலே எப்பொழுதும் ஆவல் கொண்டவராக இருந்தார். பதிதம் என்று சொல்லப்படுகின்ற தப்பறைகள் மலிந்த காலத்திலே இவருக்கு பணிக்கப்பட்டது மெய் மறையை போதிக்கும்படியாக. இவர் பல இடங்களுக்கும் சென்று தப்பறைகளை சுட்டி காட்டி இறைவனுடைய வார்த்தையை அவருக்கு சந்தர்ப்பம் கிடைத்த பொழுதும் கிடைக்காத பொழுதும் துணிவோடு எடுத்துரைத்தார். ஆகையினால்தான் அவரை பதிதர்களுடைய சம்மட்டி என்று அழைக்கப்படுகிறது. அதாவது யாவரும் அவருடைய வார்த்தைகளை கண்டு நடுங்கினார்கள். இவ்விதமாக வார்த்தையை மக்கள் கேட்ட பொழுதும் கேட்க காது அரிப்புள்ளவர்களாக இருந்த பொழுதும் அஞ்சா நெஞ்சத்துடன் பறைசாற்றினவர் தான் புனித அந்தோனியார். ஆத்ம வாஞ்சை மிக்கவராக அவர் இறுதி வரையும் ஆண்டவருக்காக உழைத்தவர் தான் இந்த புனிதர். இவை மாத்திரமல்ல அன்புமிக்க சகோதரங்களே, அவருடைய சிறப்பை பற்றி நாங்கள் பேசும் பொழுது கோடி அற்புதர் என்று சொல்லுகின்றோம். இறைவன் மட்டிலே அவர் இவ்வளவு நேசம் கொண்டவராக ஒப்பானவராக இருந்தபடியினால் அவருக்கு இந்த அற்புதங்களை புரிகின்ற வரம் கொடுக்கப்பட்டது. இதன் மூலமாக தன்னுடைய பெயரையோ புகழ்ச்சியோ தேடினவர் அல்ல புனித அந்தோனியார்.
அவருடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது மிகவும் தாழ்ச்சி மிக்கவர் என்று சொல்லப்படுகின்றது. தன்னை பற்றி ஒரு காலம் பெருமைப்படாதவர், தன்னை பற்றி மற்றவர்களுக்கு தெரிவிக்கிறதுல ஒரு காலம் முன்னுக்கு வராதவர், எப்பொழுதும் தாழ்ச்சி மிக்கவராக இயேசு கிறிஸ்துநாதரை பின்பற்றினார். துறவிகளுக்கு இது பெரிய ஒரு எடுத்துக்காட்டு மாத்திரமல்ல, அவருடைய அடையாளமும் தாழ்ச்சி மிக்கவர்களாக ஜீவிக்கிறது. அகங்காரங்கள் கொண்டவர்களை ஆண்டவர் வெறுக்கிறார், அவர்களை சிதறடித்து போடுகின்றார். ஆனால் இதயத்திலே தாழ்ச்சி உள்ளவர்களை இறைவன் உயர்த்துகின்றார். ஆனபடியால் தான் புனித அந்தோனியார் பல புதுமைகளை செய்கின்ற வரத்தை பெற்றார். அவரை நாங்கள் இன்று கோடி அற்புதர் என்று வாழ்த்துகின்றோம். கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, இதர மக்களும் அவரை அண்டி வந்து அவருடைய உதவி சகாயங்களை கேட்கும் பொழுது அவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் அவர்களுக்கும் வரம் கொடுக்கப்படுகின்றது. இவ்விதமாக யாவருடையவும் புகழ்பெற்ற புனித அந்தோனியார், அவருடைய சிறப்பு எல்லாவற்றுக்கும் மேலாத என்னவென்றால் இயேசுவின் மட்டில் அபரிதமான அன்பு கொண்டவர். முழுக்க இயேசுநாதரை நேசித்தவர். அந்த நேசத்தினாலே தூண்டப்பட்டுத்தான் அவர் வாழ்ந்தார். ஆகையினால் தான் அவருக்கு இயேசு கிறிஸ்துநாதரை காட்சி கொடுத்து அவர் ஒரு உரையாடுவதாக அந்த புதுமை நமக்கு கூறுகின்றது. அந்தோனியாருடைய கரத்தில் நாங்கள் எப்பொழுதும் பார்க்கிறது என்ன? இயேசு கிறிஸ்துநாதரை கையில் வச்சிருக்கின்றார். அதனுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், அவர் அவ்வளவு தூரம் இயேசு கிறிஸ்துநாதர் மட்டில் அன்பு கொண்டவராக, நேசம் கொண்டவராக வாழ்ந்தார். ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்து பாலனோடு பேசுவதற்கு முதலாக அவருக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. இவ்விதமாக இயேசுவின் அபரிதமான அன்பு கொண்ட புனித அந்தோனியார் பல அற்புதங்களை செய்வதிலே வல்லவராக இருந்தார். அன்று மாத்திரமல்ல, இன்றும் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கின்றார். நான் அறிய ஒரு அற்புதம், நீர்கொழும்பு பகுதியிலே ஒரு முறை கடல் சரியாக கொந்தளிச்சிருந்த வேளையிலே தொழிலாளர்கள் கடலுக்கு போனார்கள். கடல் கொந்தளிப்பாக இருக்கிறது, போக வேணாம் என்று சொல்லி அச்சுறுத்தியும் பலர் இனி ஓசிவனத்துக்காக, வாழ்க்கையை தேடுவதற்காக அவர்கள் தங்களுடைய ஓடங்களிலே போனார்கள். இப்படி ஒரு இளங்குடும்பத்தினுடைய தலைவன் அவனும் இப்படியாக மற்றவர்களோடு சேர்ந்து இந்த கப்பலில் போனான். சரியான அலை, 3 நாளாக கொந்தளிப்பு, ஒரு தரும் கடலில் இறங்கலாம். அப்படியான அந்த கொந்தளிப்பு, கடலுக்கு போனவர்கள் 3 நாள் சென்றும் திரும்பி வர இல்லை. இந்த இளங்குடும்பம் திகைச்சு போச்சு. எங்களுடைய குடும்பத் தலைவனும் தொழிலுக்கு போனாரே, காண இல்லையே, வருவான் பார்த்தார்கள். ஆனால் 4ஆம் நாள் 5ஆம் நாள் ஆயிற்று, காண இல்லை. இவர்கள் கொச்சிக்கடை அந்தோனியார் கோயிலுக்கு போய் அங்கே தங்களுடைய பாரத்தை போட்டு அங்கே விழுந்து தங்களுடைய கண்ணீரை எல்லாம் சிந்தி மன்றாடினார். எங்களுடைய புருஷனை கொண்டு வந்து கரை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி. அந்தோனியார் தேடி வார ஆக்களை எல்லாம் புறக்கணிக்கிறவர் அல்ல, தன்னை தஞ்சம் என்று தேடுகிற ஆக்களுக்கு உதவி செய்கிறவர். 6ஆம் நாள் செய்தி வந்தது, இப்படி கடலுக்கு போனவர்களிலே 4 பேருக்கிட்ட உயிரோடு திரும்பி வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி. அதில் இந்த இளங்குடும்பத்தினுடைய புருஷனும் ஒரு ஆள். கோடி அற்புதரான அந்தோனியாருக்கு எத்தனை நன்றி சொல்கிறேன் என்று சொல்லி இந்த இளங்குடும்பம் தெரியாமல் அழுது தங்களுடைய முழு பாரத்தையும்
அந்தோனியார் மேலே போட்டு அவர்கள் வீடு திரும்பினார்கள். இது அண்மையில் நடந்த ஒரு புதுமை. இவ்விதமாக அன்று மாத்திரமல்ல, புனித அந்தோனியார் இன்றும் தன்னை தேடி வருகின்ற மக்களுக்கு அளப்பெரும் நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் கோடியற்புதர் அல்லவா அவர். எனவேதான் தன்னை அண்டி வர மக்களுக்கு எல்லாம் உதவி சகாயங்களை செய்து கொண்டே இருக்கின்றார். இவருடைய இந்த திருநாளைத்தான் நாங்கள் இன்று கொண்டாடுகின்றோம். உலகத்தின் பூராகவும் மக்கள் எல்லாம் மிகவும் விமரிசையாக அந்தோனியாருடைய இந்த திருநாளிலே அவருடைய புகழ் சேர்த்து அவரை ஆர்ப்பரித்து மன்றாடுகின்றார். அவருடைய திருநாளை நாங்கள் கலந்து கொள்ளும் பொழுது அவருடைய அடியார்கள், அவருடைய அன்பர்கள், பக்தர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற நாங்களும் அவருடைய முன் மாதிரியை பின்பற்றுவோம். குறிப்பாக தாட்சி மிக்கவராக இருந்தார். அவர் ஒரு காலத்திலும் தன்னை உயர்த்தி கொண்டவர் அல்ல. எங்களுடைய சீவியத்திலே இந்த தாட்சி அவசியம். அகங்காரம் எங்களுக்கு மீட்பு தராது. அகங்காரம் எப்பொழுதும் எங்களை அது வீழ்த்தத்தான் செய்யும். ஆகையினால் தான் அந்தோனியாருடைய முன்மாதிரியை பின்பற்றுவோம். நாங்கள் எங்களால் ஏதாவது நன்மை செய்ய முடியும் என்று சொன்னால் அது நாங்கள் அல்ல, கடவுள் எங்கள் மூலமாக செய்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்ளுவோம். எங்களில் ஏதாவது கெட்டித்தனம் இருக்கும் என்று சொன்னால் அது எங்களுடைய சொந்தம் அல்ல, அது கடவுள் நமக்கு தந்த கொடை என்று சொல்லி நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இவ்விதமாக தாட்சி மிக்கவர்களாக நாங்கள் சேவிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் எங்களையும் நேசிக்கிறார். இரண்டாவதாக அன்புமிக்க சகோதரங்களே, அவருடைய துறவு வாழ்விலே செபம் முக்கியமான இடம் பெற்றது. அவர் நீண்ட நேரம் செபித்தார். களைச்சு போகுந்தனையும் செபித்தார் என்று சொல்லப்படுகின்றது. நாங்களும் அவருடைய பக்தர்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற நாங்கள் செபத்திலே எங்களுக்கும் அக்கறை இருக்க வேண்டும். ஏதோ அந்தோனியாரே என்று நாங்கள் சொன்னால் மாத்திரம் போதால், நாங்கள் எங்களுடைய செபங்களை ஒழுங்காக சொல்லவும், காலமாலை செபங்களை சொல்லவும், வீட்டில் குடும்ப செபமாலை சொல்லுவதும் எங்களுக்கு பெரிய ஒரு வரம். ஆகையினால் புனித அந்தோனியாருடைய திருநாளை கொண்டாடும் பொழுது அவருடைய முன் மாதிரிகளையும் நாங்கள் பின்பற்றுவோம். அப்பொழுதுதான் கோடி அற்புதரான அந்தோனியார் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் தொழில் துறைகளையும் ஆசீர்வதிப்பார். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். பெரிய திருநாளாக இருக்கின்றதுனால் நாம் எழுந்து நின்று விசுவாச உச்சாரணத்தை சொல்லுவோம், பாடுவோம். நிறைவுடன் வாழ்கின்றார் பரிசுத்த
அருமையான சகோதரங்களே, இல்லாமல் இறை தந்தை இடத்திலே கோடியேற்பதரை பக்தர்களாக வந்த நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களுடைய தேவைகள், எங்களுடைய விருப்பங்கள், திட்டங்கள் நிறைவேற நம்பிக்கையோடு நமது வேண்டுதல்களை அவ்விடத்திலே சமர்ப்பிப்போம். உன் பணிக்கு நான் இதோ என்று தம்மை உமக்கென அர்ப்பணித்து நற்செய்தி பணியை ஆற்றி வருகின்ற திருச்சபையின் பணியாளர்கள் ஒவ்வொருவரும் உடல் உள்ள ஆன்மீக நலத்துடன் பணியாற்றவும், தம்முடன் ஒப்படைக்கப்பட்டுள்ள மந்தைகளை இறை வார்த்தையின் ஒளியில் வழி நடத்தி செல்லும் நல் ஆயர்களாக வாழவும் அவர்கள் அனைவருக்கும் உமது ஆசீரை நிறைவாக பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உடன் அவருக்காக தன்னை கையளித்து துன்பங்கள் வழியாக சான்று பகர்ந்த பாதுகாவலரைப் போல நாங்களும் எங்களது வாழ்வில் நாம் வாழுகின்ற சூழலில் எமது வாழ்விலும் வார்த்தையிலும் கிறிஸ்துவை மையப்படுத்தி எடுத்துக்காட்டான முன்மாதிரியான வாழ்வு வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எம் பாதுகாவலரின் திருவிழாவில் கலந்து கொள்ள முடியாமல் வெளிநாடுகளில் வசிக்கின்ற எம் பங்கு மக்களையும் நோய் முதுமை காரணமாக இத்திருவிழாவில்